செவ்வாய் பார்வை ரகசியங்கள். செவ்வாய் ஒரு வேகமான கிரகம், போர் கிரகம், எரி கிரகம், போராட்ட கிரகம், இரத்த காரகன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கிரகம், சகோதர காரகன், பூமி காரகன், இப்படி அடுக்கிக்கிட்டே போலாம். செவ்வாயை பத்தி ஒரு மூர்க்கமான கிரகம், கோப கிரகம், ஆத்திர கிரகம், எதையுமே சட்டுன்னு ஒரு முன் யோசனை இல்லாம எதையுமே ஒரு வீர செயலை செய்யக்கூடிய ஒரு கிரகம் இல்லையா? இவருக்கு ஸ்பெஷல் பார்வைகள், அதாவது எல்லா கிரகமும் தான் இருந்த வீட்டில் இருந்து 7ஆம் பார்வையாக சமசப்தமா பார்க்கும். இது எல்லா கிரகங்களுக்கும் இருக்கு. செவ்வாய்க்கு சிறப்பு பார்வை உண்டு. 4ஆம் பார்வை மற்றும் 8ஆம் பார்வை. சரிங்களா? இதுல 7ஆம் பார்வைங்கிறது டைரக்டா 100% கெடுபலன்களை செய்யும். 4ஆம் பார்வை அப்படிங்கிறது ஒரு 75%, 8ஆம் பார்வைங்கிறது ஒரு 50%. சரிங்களா? இப்படிதான் இருக்கும். 8ஆம் பார்வை கொஞ்சம் வலிமை கம்மி, 4ஆம் பார்வை 75%, 7ஆம் பார்வை 100% தாக்குதலை ஏற்படுத்தும். செவ்வாய் பார்க்கிற இடம் என்ன ஆகும்? அதீதமான வேகத்தை கொடுக்கும், நிதானத்தை இழப்பீங்க. எந்த இடத்த பார்க்கிறாரோ அது சார்ந்த இடங்கள்ல வேகமும் துடிப்பும் அதிகமாகும், அந்த இடத்தை கெடுக்கும். சனி பார்க்கிற இடம் என்ன ஆகும்? மந்தமாகும், தாமதமாகும், தடை தாமதம், போராட்டமாகும். இந்த செவ்வாய் பார்க்கிற இடம் என்ன ஆகும்? எதுலையுமே ஒரு வேகம், முன்கோபம் ஜாஸ்தி, அந்த இடத்த அப்படியே நசிக்க செஞ்சிருவார். அதிகப்படியே ஆக்கி விட்டு என்ன ஆகும்? ஒரு பொறுமை இலக்கு செஞ்சு ஜாதகரை அந்த அந்த விஷயங்களை செய்ய வச்சிருவார். ஒரு எதையுமே ஒரு மூர்க்கத்தனமா முன் யோசனை இல்லாம செய்யக்கூடிய ஒரு தன்மைகளை கொடுத்துருவார். அப்படி அவர் பார்க்கிற இடம், முதல் லக்னத்தை பார்க்கிறாரு அப்படின்னா என்னவா? நீங்களே முதல்ல ஒரு முன்கோபியா இருப்பீங்க. செவ்வாய் லக்னத்தை பார்க்கிறாரா? இருக்கிறதுக்கும் பார்க்கறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இருந்தாருன்னா இன்னும் தாக்குதல் கூடுதலா இருக்கும். பார்க்கிறாரு அப்படிங்கும் போது அந்த பார்வைக்கு உண்டான விஷயங்கள் லக்னம் கெடும். இப்ப ஜாதகரை முன் யோசனை இல்லாம செயல்படக்கூடிய தன்மைகளை இயற்கையாவே கொடுப்பாரு. எப்ப பார்த்தாலுமே ஒரு முன்கோபியா இருக்கக்கூடிய ஒரு தன்மை, முன் யோசனை இல்லாம எதையுமே செஞ்சிடறது, அதுக்கப்புறம் அதை நினைச்சு வருந்துறது, இதெல்லாம் கூட இருந்தோம். இதுலயும் குரு எங்கேயாவது பார்த்துட்டாரு, இல்ல குரு கூட இருந்தாருன்னா மட்டும்தான் அந்த ஒரு விதிவிலக்குகள் இருக்கும். செவ்வாய்க்கு எப்படியாவது ஒரு சுபர்களோட தொடர்பு கண்டிப்பா இருக்கணும். சுக்கிரனோ, வளர்பிறை சந்திரனோ, இல்ல குருவோ, யாராவது ஒரு ஆள் கூட இருந்துட்டா ஓகே. செவ்வாய் கூட இந்த செவ்வாயோட பார்வை ரகசியம் கொஞ்சம் மட்டுப்படும். சரிங்களா? லக்னத்தை பார்க்கும்போது நீங்களே ஒரு முன்கோபியாயிருங்க. சரி, 2ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகும்? பேச்சு, குடும்பம், தனம், வாக்கு இல்லையா? குடும்பத்தை கெடுப்பாரு. 2ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகும்? ஃபேமிலி லைஃபுக்கு உண்டான விஷயங்கள்ல ட்ரபிள்ஸ் நிறைய வரும். ஜாதகரோட முன் யோசனை இல்லாத பேச்சு, ஒரு எதுலையுமே ஒரு சென்சிட்டிவா இருக்கிறதுனால யாரையுமே பக்கத்துல அண்ட விடாத அளவுக்கு ஒரு பேச்சு இருக்கும். கடினமான பேச்சு, அர்த்தமற்ற பேச்சா இருக்கும். ஸோ இதெல்லாம் செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்க்கும்போது வரக்கூடிய பலன்கள். தசாபுத்திகள் வரும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமா தெரிகின்றது. இந்த மாதிரி விஷயங்கள் அந்த செவ்வாய் தசை வரும்போது ரொம்ப அதிகமா தெரியும். மற்ற நேரங்கள்ல ஒரு 20%, 25% வேலை செய்யும். சரிங்களா? 3ஆம் இடத்தை பார்க்கும்போது உபஜயஸ்தானத்தை பார்க்கறது தப்பு இல்லை, செவ்வாய் பார்க்கலாம். 3, 6, 10, 11 செவ்வாய் பார்க்கறது எந்த விதத்திலையும் அப்படி ஒன்றும் கெடுபலன்களை செய்து விடுவதில்லை. ஏன்னால் உபஜயஸ்தானம்ங்கும் போது இந்த இடத்த செவ்வாய் பார்க்கறது அப்படி ஒரு பெரிய நெகட்டிவ் இல்லை. 3ஆம் இடம் பார்க்கும்போது தைரிய வீரிய ஸ்தானத்தை நம்ம செவ்வாய் பார்க்கும்போது என்ன ஆகும்னா, ஜாதகருக்கு எல்லாத்துலயும் தன்னம்பிக்கையோட ஒரு உந்துதலா செயல்படணுங்கிற ஒரு வெறி கிடைக்கவே செய்யும் 3ஆம் இடம் பார்க்கும்போது. 6ஆம் இடம் அதே மாதிரிதான், வேலைக்குண்டான இடம், கடன், நோய், வம்பு, வழக்கு இல்லையா? சோ இந்த இடத்த பார்க்கும்போது நோய் இல்லை, கடன் இல்லை, வம்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி வரும். 10ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழில் ஸ்தானம், தொழில் ஸ்தானத்துல ஒரு பாவி இருக்கலாம், ஒரு பாவி பார்க்கலாம்ங்கிற ஒரு ரூலுக்கு ஏற்ப அங்கேயும் பிரச்சனை கிடையாது. 11ஆம் இடம் அது ஒரு உபஜயஸ்தானத்தை, வெற்றி ஸ்தானம் இல்லையா? சோ அங்கேயும் செவ்வாய் பார்க்கலாம். இது தவிர்த்து 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கும்போது என்ன ஆகும்? வீடு, மனை, வாகனம், தாய், ஒழுக்கம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பிரச்சனையை ஏற்படுத்துவார். வண்டியில போகும்போது அதிக ஸ்பீடா போய் எங்கேயா போய் கீழே விழுந்துட்டு வந்துருவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள், பூமி விஷயங்கள்ல தப்பா முடிவு எடுக்கிறது, எங்கேயாவது ஒரு வீடை வாங்கி அந்த வீடுக்குள்ள ஏதாவது ஒரு வில்லங்க, சொத்து வில்லங்க இருக்கும். ஸோ இதுல எல்லாம் இல்லையா மாட்டுவாங்க. 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதோ இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை கொடுக்கவே செஞ்சுவாரு. 5ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறது நல்ல விஷயமே இல்லை. பூர்வ புண்ணியம், குழந்தை ஸ்தானம், இதை கௌரவம், இந்த இடத்த பார்க்கும்போது சற்று ஒரு எரிச்சல் ஊட்டுற தன்மையை ஜாதகருக்கு கொடுக்கவே செஞ்சிடும். அதாவது எதை எடுத்தாலும் தெய்வ நிந்தனை பண்ணக்கூடிய ஒரு தன்மை, தெய்வத்தை திட்டக்கூடிய ஒரு அமைப்பு 5ல செவ்வாய், அதாவது 5ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுக்குரிய ஒரு அமைப்பை கொடுக்கவே செய்யும். 7ல செவ்வாய், 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறது
நிச்சயமா நல்ல விஷயமே இல்லை. வாழ்க்கை துணையுடன் மோதல், வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, குடும்பத்தில் எப்ப பார்த்தாலும் சிக்கல், அதீத காம எண்ணங்கள், இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கவே செஞ்சிருவாரு. ஏழை பார்க்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை கொடுத்துருவாரு. 8ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறது விபத்து, நோய், கண்டம், சடுதியில கீழே விழுந்துறது, அடிபடுறது. எட்டாம் இடம் பாவத்துவம் ஆயிரும். செவ்வாய் பார்க்கறதுனால என்ன ஆகும்? பாவத்துவம் ஆகும். அப்ப 8ஆம் இடத்தை பார்க்கறதும் சிறப்பே இல்லை. 9ஆம் இடத்தை பார்க்கறது தப்பு. 9ஆம் இடத்தை பார்த்தா என்ன? தந்தை மூலமா வரக்கூடிய அனுகூலங்கள், தந்தை கெடுவாரு, குருமார்கள் கெடுவாங்க, ஜாதகருக்கு வரக்கூடிய ஆன்மீக சிந்தனையில ஒரு சிந்தனை இல்லாம போறது. ஸோ இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் பலன் வந்துடும். 12ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகும்? அயன செய்யணும், போகஸ்தானம் கெடும், தூக்கம் கெடும், அதிகப்படியான விரைய செலவு வரும். ஏதாவது ஒண்ணு செவ்வாய் சார்ந்த காரகத்துவங்கள்ல உங்களுக்கு செலவு இழுத்து விடுவாரு. பூமியை வாங்க, அதை வாங்குறேன்னு சொல்லி எந்நேரம் விரயம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இடத்த வாங்கி போடுறேன்னு சொல்லி, கட்டடத்துக்கு ஏதாவது ஒண்ணு செலவழிக்கிறேன்னு சொல்லி அந்த மாதிரி எதையாவது ஒரு விரயம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. செவ்வாய் சார்ந்த விஷயங்கள்ல விரயம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ எந்த இதுலையுமே செவ்வாய் பார்வை நல்லதை செய்யும் அப்படின்னு எங்கேயுமே கிடையாது. 3, 6, 10, 11 மட்டும்தான் அவர் பார்க்கலாம். ஏன்னா அது உபஜயஸ்தானங்கும் போது அந்த இடத்த அவர் பார்க்கலாம், தப்பு இல்லை. மற்ற எங்க பார்த்தாலுமே சிரமத்தை கொடுக்கவே செய்யும். அது சார்ந்த அந்த பாவகத்து மூலமா நீங்க வந்து சென்சிட்டிவ் ஆவீங்க. அது காரக உறவுகள் இதெல்லாம் கூட சென்சிட்டிவ் ஆகி ஒரு நிதானமற்ற தன்மையை கொடுக்கவே செய்யும். ஸோ வந்து செவ்வாய் பார்க்குற இடம் எப்பயுமே வந்து செவ்வாயும் சனியும் சேர்ந்து பார்க்கும் இடம் நசிக்கவே செய்யும். பார்வை ரகசியம் எப்பவுமே வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுக்கவே முடியாது. இதுல ஏதாவது ஒரு 2 சுபர்கள் சேர்ந்து ஒரு இடத்த உட்காடுறாங்க, அந்நேரம் செவ்வாய் பார்க்கறாருன்னா அந்த பாவத்துவம் அந்த ஓவர் சுபத்துவத்துக்கு மேட்ச் பண்ணிக்கிடும். அதீத சுபத்துவமா இருக்கிற ஒரு பாவத்தை செவ்வாய் பார்க்கறாரு அப்படின்னா அந்த இடம் அப்படியே பேலன்ஸ் ஆகும். அப்பத்தான் இந்த பாவர்களோட பார்வை வந்து ஒரு சமநிலைப்படுத்துமே தவிர மற்ற எந்த நேரத்திலையும் வந்து பாவர்களோட பார்வைங்கிறது நல்ல பலனை தருவதில்லை. சரிங்க.